இங்கு அமர்ந்திருக்கின்ற இலக்கிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது முதல் மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்ததுக்காக ஐயா மாரிமுத்து அவர்களுக்கு நன்றி. அவங்க முதல்ல சொன்னாங்க, இந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து இந்த ஓவியம் பற்றி அதை மதிப்பீடு செய்வதற்காக நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு. நான் ஒன்றும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. நான் சாதாரண ஒரு சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு வரலாற்று ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறேன். ஆனால் என் ஓய்வு நேரத்தில் சும்மா ஏதாவது படங்களை அந்த வரைகிறது, கோட்டோவியம் கேலி சித்திரம் வரைகிறது வந்து 2-3 பத்திரிகையில், எங்கள் கிறிஸ்தவ பத்திரிகையில் வரைஞ்சிட்டு அந்த அனுபவத்தில் நான் அந்த ஓவியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவேன். ஸ்கூலில் நான் சொல்லிக் கொடுக்கும்போது முதல்ல செக்ரட்டரி ஆசிரியராக நுழைஞ்சேனே. அப்போ அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது வந்து கிரிகிரி மெண்டல் அப்படின்னு ஒருத்தர் உண்டு, மரபியலின் தந்தை. அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த சின்ன சின்ன இந்த புள்ளையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணுவாங்க. அப்புறம் காலத்தில் பின்னால் பார்க்கும்போது பியூசி படிக்கும்போது பயாலஜியில் பிரிக்கும்போது தாவரங்கள் பிரிக்கும்போது பூக்கும் தாவரம், பூவாத தாவரம், இன்னும் உயிர்களை பிரிக்கும்போது இந்த அது எப்படி இருப்பாங்க, முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு. அப்போ அதுலேருந்து நிறைய பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஆனால் நான் அந்த ஓவியத்துக்காக அந்த வந்து படங்களை வந்து சின்னதாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக அந்த மாதிரி தேடுவேன்னா, தேடும்போது இந்த உயிர்கள் இந்த அடிப்படையிலேயே வரையறதுக்கு கொடுப்பேன். அப்புறம் தான் வரைய தொல்காப்பியத்தில் அவர் வந்து தொல்காப்பியத்தில் வந்து, அதாவது தொல்காப்பியம் கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த தொல்காப்பியத்தில் இவர் மரபியல் தொடர்பில் நம்ம கிரிகிரி மெண்டல் அல்லது பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த இனது உயிரியல், தாவரையில் இதில் உள்ள சொன்ன அத்தனை இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு, விழுங்குற அளவுக்கு அந்த நாட்கள்லேயே அவர் எழுதி எப்படி பிரிச்சிருக்காருன்னா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பை நான் இதை பயன்படுத்தி சொல்கிறேன்னே. எப்படி பிரிச்சுக்கான முதல்ல அந்த வாக்கியம் எப்படி வருதுன்னா, ஒன்றறிவதுவே உச்சரிவதுவே. சொல்லுங்க, நான் தமிழாசிரியர் கிடையாது, எனக்கு முழுசா தெரியாது, அதை மடிச்சுக்கிறேன். சரி. ஒன்றறியாதுவே உச்சரியாதுவே, அப்புறம் முடிக்கும் போது ஆறறியாதுவே அவற்றோடு மண்ணே அப்படின்னு சொல்லுது. இதை எப்படி பிரிச்சாருன்னா, அவரு மெய், வாய், மூக்கு, கண், செவி, மனம், இந்த அடிப்படையில், அறிவின் அடிப்படையில், இந்த ஐம்பொறிந்துள்ளோம் இல்லையா, அந்த அறிவின் அடிப்படையில் அவர் உயிரை பிரிக்கார். பாருங்க, ஓரறிவுக்கு என்ன சொல்றாருன்னா, புல், மரம், செடி போன்றவை. 2ஆம் அறிவு உடலும் வாயும் இருக்கும். முதல்ல வந்து உடல் மெய் மட்டும்தான். 2ஆவதுக்கு வந்து உடலும் வாயும் இருக்கும், சங்கு, நத்தை, சிப்பி. அடுத்து 3அறிவுக்கு என்ன சொல்றாரு, உடல், வாயு, மூக்கு, வண்டு, கரையான், எறும்பு, நண்டு. 4அறிவுக்கு என்ன சொல்றாருன்னா, உடல், வாய், மூக்கு, கண், இது இருக்குமா. அது என்னன்னா, வண்டு, தும்பி, நண்டு. அப்புறம் 5அறிவுக்கு என்ன சொல்றாருன்னா, உடல், வாய், மூக்கு, கண், செவி. அதுக்கு விலங்குகள், பறவைகள், மீன், முதலை அப்படிங்கிறார். அடுத்து 6அறிவுக்கு என்ன சொல்றாருன்னா, ஐம்பொறிகளுடன் மனம், என்னது மனிதர்களும் 6அறிவுடையவர்கள். இந்த அடிப்படையில் தான் நான் படம் வரையறதுக்கு அதை தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு அந்த ஓவியத்துக்கு தொல்காப்பியத்திலிருந்து நம்ம சொல்லும்போது தமிழின் தொன்மையையும் அந்த அவருடைய அந்த அவர் வந்து என்னது இந்த கிரிகிரி மெண்டல் வந்து புள்ளையும் ஆராய்ச்சி பண்ண ஒரு அதெல்லாம் எப்போ அது எத்தனை நூற்றாண்டு நான் பார்க்கணும்னு நினச்சா அதுக்கெல்லாம் நேரம் ஆயிட்டு. ஜோகுமணியா அது கிளாஸில் பரீட்சையில் பையங்களுக்கு கேள்வி இருக்கும். என்ன கேட்டோன்னா, அதாவது கிரிகிரி மெண்டல் டேஸ்ன்னு அழைக்கப்பட்டார், எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு இப்படி கொடுத்துருக்கோம். கேள்வி டேஸ் இயற்பின் தந்தைன்னு அழைக்கப்பட்டார், இல்லை கிரிகிரி மெண்டல் டேஸ்ன்னு அழைக்கிறார், மரபியலின் தந்தை. அதுதான் ஆன்சர். கிரிகிரி மெண்டல் டேஸ்ன்னு அழைக்கப்பட்டார். பரீட்சை எடுத்து தான் எனக்கு திருத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. அவன் என்ன எழுதிட்டான் தெரியுமா,
வருக வருகைன்னு அழைக்கப்பட்டார்கள். அதான் மார்க் கொடுத்தோம். வாக்கியம் கரெக்டா இருக்க, தமிழ் வகுப்பா இல்லாட்டாலும் அது இது நான் என்னுடைய ஆசிரியர் பயிற்சியில அந்த பணியில எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷமான ஜோக்கு நடக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. சான்றோர் ஆண்டோர் வகுப்பில் எனக்கும் பேச வாய்ப்பு ரொம்ப நன்றி.